வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஸ்டூடியோ மாஸ்டர் ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு PA ஆம்பிளிஃபையர் தான். இது பப்ளிக் அட்ரஸ் ஆம்பிளிஃபையர். இது மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா DJA4000 மாடலு. இதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒன்லி 2 மாஸ்டர் வால்யூம் மட்டும்தான் இருக்கும். பேஸ் ட்ரிபிள் எதுவுமே வராது. ஒன்லி பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் அது. இதில் இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் வந்துடும். அடுத்து இந்த கிளிப்புன்னு ஒரு எல்இடி காட்டுறேன் பாருங்கள். இந்த எல்இடி எரிஞ்சுன்னா நீங்கள் இன்புட்டு சிக்னல் வந்து கொஞ்சம் குறைக்கணும். இதுலேயே பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. பேஸ் வந்து நல்லா அதிகமாக வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ நான் ஒரு கண்ட்ரோல் காட்டுறேன் பாருங்கள், ஒயிட் கலர். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. நீங்கள் இது சப்வூஃபருக்கு இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கிராஸ் ஒரு நீங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயே மேலே சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோ கட் சப்வூஃபர் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா. இது வந்து சப்வூஃபருக்கு வேணால் சப்வூஃபரை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சுவிட்ச் இதுலேயே வந்து ஈக்குவலைசர் ப்ராசஸிங் அப்படின்றது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணால் தான் முன்னாடி இந்த பேஸ் புஸ்ட்டுங்கிற லைட் எரியும், பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து டபுள் சைடு இதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கிறது. இது இன்புட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் டைப் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா தெரியும் பாருங்க, நார்மல் எக்ஸ்எல்ஆர் டைப் தான். அதை வந்து நம்ம எப்பயும் போல் மாட்டிக்கலாம். அது இல்லாமல் இதில் ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் அது. இது எப்பயும் போல் நம்ம லீவரை வந்து லேசாக இழுத்து விட்டு லெஃப்டில் திருப்பி எடுக்கணும். அதே மாதிரி திருப்பி மாட்டும் போது கரெக்டாக காடி வச்சு ரைட் சைடு மாட்டணும். திருகணும்னா மாட்டிக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பனானா ஜாக்கெட்டு வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் இல்லாட்டினாலும் நீங்கள் இந்த பனானா ஜாக்கெட்டும் நீங்கள் ஸ்பீக்கர் லைன் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் ஆம்பிளிஃபையராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இப்போ நான் ஒரு சுவிட்சு பாருங்கள், இதில் வந்து இந்த சிவப்பு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஸ்பீக்கருக்கு லைன் எடுக்கணும். அதை செலக்ட் பண்ணுறப்பல தான் இந்த சுவிட்சை வந்து நீங்கள் சென்டரில் வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும். நான் வந்து பேரலில் வச்சுருக்கேன். பேரலுங்கிறது என்னென்னா இன்புட் சிக்னல் ஒரு சிக்னல் இன்புட் ஆகும், ஆனால் அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட்டு 2 அவுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது. ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஸ்டீரியோ, நீங்கள் 2 இன்புட்டு 2 அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து லைன் பின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹெவி ஃபேன் 2 கொடுத்துருக்காங்க. நல்லா ஏரை வந்து வெளியே தள்ளி விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சு சப்வூஃபரு 4 இதில் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு சேனலுக்கு 2 18 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். ஆனால் சப்வூஃபர் கண்டிப்பாக 8 ohms இருக்கணும். 8 ohms இருந்தால் தான் நம்ம 4 ohms பேரல் பண்ணும்போது 4 ohms கிடைக்கும். 2 சேனலுக்கு 4 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னி இது மாதிரி நிறையா உங்களுக்கு வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.